பொதிகை நேயர்களுக்கு உற்சாகமான வணக்கம். அன்றாட வாழ்க்கையிலே மனிதர்களை சந்திக்கின்ற பொழுது சிலர் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். சில பேரை பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம். சிலர் கண்ணாடியில் தன்னைத்தானே பார்த்து கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு அதுவே ஒரு சோகமாக இருக்கும். ஏன்னா இவன் முகமே அப்படி விளங்காத ஒரு முகமாக இருக்கும். எப்பொழுது ஒரு மனிதன் மகிழ்ச்சியோடு இருக்கின்றானோ அவனை பார்க்கின்ற ஒருவனுக்கும் அந்த மகிழ்ச்சி ஒட்டி கொள்கிறது, தொற்றிக்கொள்கிறது. நாம் நினைக்கிறோம் வைரஸ் தான் நோய்களை பரப்பும் என்று. அதுவல்ல, நல்லது கூட பரவும். நீங்கள் மகிழ்ச்சியோடு இருந்தால் எதிரில் இருப்பவர்களும் மகிழ்வார்கள். நீங்கள் குறையோடு எப்பொழுதும் இருந்தால் எதிரில் இருப்பவர்களுக்கும் அந்த குறை தெரிய ஆரம்பித்துவிடும். நாம் வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். குறை என்பது குறையே அல்ல. என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. குறை என்பது குறையே அல்ல. பிறகு எது குறை என்றால் குறையை குறையாகவே நினைக்காமல் இருக்க வேண்டும். குறையும் ஒரு நிறைதான். எப்படி சொல்கிறேன் என்றால், இந்த உலகத்திலே சாதித்த எத்தனையோ பேரை பார்க்கின்றோம். அவர்கள் தன்னுடைய குறையை மீறி சாதித்திருக்கிறார்கள். உதாரணமாக, பூஞ்சோலையிலே செல்லுகின்றவன், ஆஹா ரோஜா எவ்வளவு அழகாக இருக்கிறது, இதில் முள்ளும் இருக்கிறதே என்று சொல்லுகின்றான். ஆனால் குறையே பார்க்கின்றவன், இவ்வளவு அழகான ரோஜா ஏன் முள்ளின் மேல் நிற்கிறது என்று சொல்லுகிறான். எனவே குறைகளை குறைபாடாக நாம் நினைக்காத போது குறையும் நிறையாக தெரியும். நண்பர்களிடம் கூட நீங்கள் பார்க்கும்போது அவரிடம் குறை இருந்தால் குறையாக சொல்லவே கூடாது. அதை நிறையாக சொல்ல வேண்டும். அதை பாசிட்டிவாக சொல்லணும். நீங்கள் நேற்று என்கிட்ட பேசும்போது ரொம்ப கோவப்பட்டீங்க. நீங்கள் அதை சந்தோஷமாக சொல்லியிருந்தாலே நான் கேட்டிருப்பேன். ஏயா உங்கள்கிட்ட வாங்கின பணத்தை இல்லைன்னு சொல்கிறது எப்படியா சந்தோஷமாக சொல்கிறதுன்னு கூட அவர் கேட்கலாம். இப்போதைக்கு நான் தர முடியாதுன்னு. எப்போயா நீ தருவேன்னு? உனக்கு ஒரு தேவைன்னு வரும்போது தரையான்னா. உனக்கு தேவை எப்போ வரும்? நீ தான் பணக்காரனாக இருக்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். உதாரணம் சொல்கிறேன். உடற்குறைபாடு எடுத்துக்கொள்ளுங்க. உடற்குறைபாடு இருப்பதால் யாராலும் சாதிக்காமல் இல்லை. ஆண்டவன் பலருக்கு எல்லா உறுப்புகளையும் கொடுத்து எவன் முயற்சி செய்யாமல் இருக்கின்றானோ அவன்தான் குறைபாடு உடையவன். சிந்திக்க வேண்டும் இல்லையா? ஹெலன் கெலர் என்ற ஒருவர் இருந்தார். அவருக்கு வாய் பேச முடியாது, கண்கள் காண முடியாது, காது கேட்காது. இத்தனை குறைபாடுகளையும் மீறி அமெரிக்காவிலே ஒரு பெரிய ஒரு சாதனையை உண்டாக்கினார் ஹெலன் கெலர். அது மட்டுமல்ல, ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் என்று இப்பொழுது வாழ்கின்ற ஒரு அறிவியல் விஞ்ஞானி பிரபஞ்சங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கால் நடக்க முடியாது, கை கால்கள் அசைக்க முடியாது, அப்படியே வீல் சேரில் அமர்ந்து கொண்டே இருக்கின்றார். அவருடைய மூளை மட்டும் செயல்படுகிறது. எனவே தன்னுடைய உடல் இயங்கவில்லை என்பதை பற்றி அந்த குறையை அவர் எந்தனாலும் எடுத்து அவர் உணர்ந்ததே கிடையாது. அதுபோல ஆங்கில கவிஞர்கள் மில்டன், தமிழிலே அந்தக கவி வீரராகவ முதலியார், ஹோமர், இவர்களுக்கு கண் தெரியாவிட்டாலும் காவியங்களை படைத்து இலக்கியத்திற்கு புதிய பார்வையை கொடுத்தார். இலக்கியங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுத்தார். அவர்களுக்கு கண் இல்லை என்றால் இதற்கு மேலே என்ன சொல்லணுங்க? குறையை குறையாக நினைக்காம இருக்குன்னு சொன்னால அது ஒரு உதாரணம் பாருங்க. உலகம் முழுவதும் பாராட்டுகின்ற மிகச்சிறந்த இசை மேதை யார் தெரியுமா? பீத்தோவன் என்று அழகாக சொல்லுவார்கள். ஆனால் அவருக்கு 2 காதும் கேட்காது. அப்போ நம்ம ஊரில் தலைவர் காதை மூடிக்கிட்டு பாடுவான். ஏன்னா அவன் பாட்டு அவனை கேட்க முடியல, மூடிக்கிறான் சாருங்கிறான். இல்லை, அது ஒரு ஸ்டைலு கிராமத்தில் இப்படி பாடுறது. பீத்தோவன் என்ற ஒரு சிறந்த இசையறிஞருக்கு 2 காதுகளும் செயல்படவில்லை. ஆனால் உலகமே 2 செவிகளாலும் அள்ளி பருகின்ற இசையை எடுத்து கொடுத்தார். நம்முடைய இந்த காலகட்டத்தில் வாழ்கின்ற சுதா சந்திரன் என்ற ஒரு அருமையான பரதநாட்டிய பெண்மணி கால்கள் இல்லாமல் கட்டைக்காலில் ஆடிக்கொண்டிருக்கின்றார். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது குறையில்லை என்பதை நாம் மனதிலே தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த குறையும் நாம் குறையாக பார்க்கக்கூடாது. நிலவை பற்றி பாடாத கவிஞனே கிடையாது. ஆனால் நிலவை பாடுகின்ற கவிஞரெல்லாம் காதலுக்கு அதை தூதாக அழைப்பான். அதோ அந்த நிலவை பார் என்று சொல்லுவான். ஆனால் நம்மால் அந்த நிலவை பார்த்து கூட என்னங்க இது களங்கம் இவ்வளோ இருக்குன்னு சொல்கிறான். நிலவில் களங்கத்தை பார்க்காதே, அதன் ஒளியை பார், அதன் மகிழ்ச்சியை பார். தான் தேய்ந்து கொண்டே போனாலும் ஒரு நாள் இந்த உலகத்தில் தான் தலை காட்டாமல் இருந்தாலும் அது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த உலகத்திலே எல்லா கவிஞர்களும் ஒட்டுமொத்தமாக சந்திரனைத்தான் நிலவைத்தான் பாடியிருக்கிறார்கள் ஒழிய சூரியனை சும்மா கும்பிட்டுட்டு போடுவாங்க. சூரிய நமஸ்காரத்தோட சரி. எந்த தேர் நிலவுக்கும் சூரியனை பார்த்து யாரும் இது வரைக்கும் பாடின மாதிரி தெரியல. அந்த அந்த காதலனுடைய பேர் சூர்யாவாக கூட இருக்கலாம். ஆனாலும் காதலன் சூர்யாவாக இருக்கிறனால சூரியனை பார்த்து பாடணுங்கிற அவசியம் இல்லை.
சந்திரனை பார்த்துத்தான் பாடுகிறார்கள். ஏனென்றால் அது குளிர்ந்த ஒரு தன்னிழலை வெண்ணிலவை வீசுகின்றது. அப்படி குறைபாடாக யார் காணவில்லையோ அவர்கள் வாழ்க்கையிலே உற்சாகமாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். யார் மகிழ்ச்சியை இழந்து போகிறார்கள் என்றால் மனதிலே ஏதோ ஒரு குறை. ஒரு ஆள் என்னிடம் வந்தான், ஒரு 1000 ரூபாய் கேட்டான். சரி 1000 ரூபாய் கொடுக்கலான்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்கும்போது கூட ஒரு சோகமாக இருக்கான். ஏய்யா ஒரு 1000 ரூபாய் நீ கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு வாரம் கொடுக்குறேன், ஏன் சோகம்? இதை இன்றைக்கி தான் கொடுக்கணுமா, நேற்று கொடுத்துடக்கூடாதான்றான். என்ன இன்னைக்கு தான் கொடுக்கணுமா? கொடுத்த உடனே ஒரு சந்தோஷம் வரணும்ல. எனவே தான் திருவள்ளுவர் சொன்னார், ஊக்கம் உற்சாகம் எவனுக்கு இல்லையோ அவன் குறைபாடு உடையவன், உடல் உறுப்புகள் இல்லாதவன் குறைபாடு உடையவன் அல்ல. பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்த ஆழ்வினையின்மை பழி. பொறியின்மை என்றால் நம்முடைய உடம்புல கை கால்கள் இல்லாதெல்லாம் குறைபாடல்ல. உற்சாகம் எவனுக்கு இல்லையோ அவன்தான் குறைபாடு உடையவன். எனவே நண்பர்களே, நீங்கள் எப்பொழுதும் உற்சாகமாக இருங்கள். குறையை குறையாக நினைக்காமல் அதை நிறையாக நினைத்தால் நீங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். மற்றும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அர்த்தராத்திரி ஆட்டம், 5-6 பேர் வந்தால் ஓட்டம். அது என்ன? போய் வருபவை 2, போனால் வராதது 2, எப்பொழுதும் இருப்பது 2.